நம்மள நிறைய பேரு ChatGPT-ய டெய்லி யூஸ் பண்றோம். ஆனா ஒரு ஷாக்கிங்கான உண்மை என்னன்னா, நாம அதோட பவர்ல ஒரு 10% கூட யூஸ் பண்றது இல்லையா? அந்த மீதி 90% திறனை எப்படி அன்லாக் பண்றது? அதான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க உள்ள போலாம். முதல்ல நாம எல்லாரும் பண்ற ஒரு பெரிய தப்ப பத்தி பேசுவோம். கிட்டத்தட்ட 80% யூசர்ஸ், ஏன் நம்மள பலரும் கூட சாட் ஜிபிடிய ஒரு கேள்வி கேட்டா பதில் சொல்ற மிஷின் அவ்வளவுதான் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இந்த ஒரு சின்ன பார்வை தான் அதோட உண்மையான சக்திய நம்ம கிட்ட இருந்து மறைக்குது. அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. யோசிச்சு பாருங்களேன், ஒரு கருவியோட 80% பவர் யாருமே யூஸ் பண்ணாம சும்மா கிடக்குது. இது கிட்டத்தட்ட ஒரு சூப்பர் கார் வாங்கிட்டு அத சிட்டி டிராஃபிக்ல 20 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓட்டிட்டு இருக்கிற மாதிரி. நாம அந்த 20% தாண்டி எப்படி அந்த காரை ஹைவேல ஓட்டுறதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த ஸ்லைட பாருங்க, வித்தியாசம் ரொம்ப தெளிவா புரியும். இடது பக்கம் இருக்கிறது நாம வழக்கமா பண்றது, ஒரு கால்குலேட்டர் மாதிரி, கேள்வி கேட்டா பதில் வரும். ஆனா வலது பக்கம் பாருங்க, அது நம்மளோட பர்சனல் திங்கிங் கோச் மாதிரி வேலை செய்யுது. வெறும் பதில தராம ஒரு விஷயத்த பத்தி எப்படி யோசிக்கணும்னு நமக்கு ட்ரெய்னிங் கொடுக்குது. சரி, அப்போ அந்த 80% பவரை திறக்கிறதுக்கான முதல் சாவி என்ன? ரொம்ப சிம்பிள், நம்மளோட மனநிலையை மாத்துறது தான். சாட் ஜிபிடிய ஒரு பதில் சொல்ற மிஷினா பாக்குறத நிறுத்திட்டு அதை ஒரு சிந்தனை சிமுலேட்டரா பார்க்க ஆரம்பிக்கணும். என்னது சிமுலேட்டரா அப்படின்னா என்ன? சிந்தனை சிமுலேட்டர்னா அது கூகுள் மாதிரி கிடையாது. கூகுள்ல நீங்க தேடுனா ஏற்கனவே இருக்கிற ஒரு தகவலை எடுத்து காட்டும். ஆனா சாட் ஜிபிடி அப்படி இல்ல. இது ஒரு செஸ் கம்ப்யூட்டர் மாதிரி. அதுக்கு போர்ட்ல இருக்கிற காய்களை பத்தி மட்டும்தான் தெரியும். ஆனா நீங்க கொடுக்கிற ரூல்ஸ் கண்டிஷன்ஸ் வச்சு அடுத்த மூவ் என்னவா இருக்கலாம்னு அதுவே யோசிச்சு ஒரு வழியை உருவாக்கும். அதே மாதிரி தான் இதுவும். இந்த ஒரு வரிதான் இந்த முழு விஷயத்தோட திறவுகோல். நீங்க என்ன கேள்வி கேட்கறீங்கன்றதை விட அந்த பிரச்சனைய எப்படி அதுக்கு புரிய வைக்கிறீங்கன்றது தான் முக்கியம். உதாரணத்துக்கு, எனக்கு ஒரு பிசினஸ் ஐடியா கொடுன்னு சும்மா கேட்கறதுக்கும், நான் ஒரு சாஃப்ட்வேர் என்ஜினியர், எனக்கு மார்க்கெட்டிங்ல கொஞ்சம் அனுபவம் இருக்கு, என்கிட்ட 5 லட்சம் ரூபாய் முதலீடு இருக்கு, இந்த கண்டிஷன்ஸை வச்சு ஒரு ஆன்லைன் பிசினஸ் ஐடியாவை படிப்படியா எப்படி உருவாக்கலாம்னு சொல்லுன்னு கேட்கறதுக்கும் வர பதில்ல மலையளவு வித்தியாசம் இருக்கும். ஓகே, இந்த புது மனநிலையை புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இதை வச்சு பிராக்டிக்கலா என்னென்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணலாம் அதை பார்க்கலாம் வாங்க. இதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பகுதி. முதல் டெக்னிக் என்னன்னா, நீங்க ஒரு டைரக்டரா மாறணும். சாட் ஜிபிடி கிட்ட என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லாம எப்படி சிந்திக்கணும்னு நீங்க தான் டைரக்ட் பண்ணணும். நீங்க வெறும் ஆடியன்ஸா இருந்தா அது ஒரு சாதாரண கதையை சொல்லும். ஆனா நீங்க டைரக்டரா மாறினா அது ஒரு பிளாக் பஸ்டர் படத்தையே உருவாக்கும். ஒரு டைரக்டரா நீங்க என்னெல்லாம் பண்ணலான்னா, முதல்ல அதுக்கு ஒரு ரோல் கொடுங்க. நீ ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ரொஃபசர் மாதிரி பேசுன்னு சொல்லலாம். ரெண்டாவது, சில கட்டுப்பாடுகளை வைங்க. கடினமான டெக்னிக்கல் வார்த்தைகளை யூஸ் பண்ணாம இதை விளக்குன்னு சொல்லலாம். மூணாவது, உங்களுக்கு பதில் எந்த ஃபார்மேட்ல வேணும்னு சொல்லுங்க. பாயிண்டா வேணுமா இல்ல ஒரு கதை மாதிரி வேணுமான்னு. இப்படி நீங்க தெளிவான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கும்போது உங்க தேவைக்கேத்த மாதிரி ஒரு தற்காலிக எக்ஸ்பர்ட்டையே நீங்க உருவாக்குறீங்க. அடுத்த டெக்னிக் நம்ம பழக்கத்தையே தலைகீழா மாத்த போகுது. சுலபமான பதில்களை தேடுறத மொத்தமா நிறுத்துறது. பதில காப்பி பேஸ்ட் பண்றதுக்கு பதிலா சாட் ஜிபிடிய ஒரு ஜிம் ட்ரெய்னர் மாதிரி யூஸ் பண்ணி அந்த பதில நாமளே எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கத்துக்கிறது. இதுதான் நமக்கு உண்மையான நாலேஜ கொடுக்கும். இதுக்கு பேரு தான் சாக்ராட்டிக் முறை. நீங்க சாட் ஜிபிடி கிட்ட இந்த பிரச்சனைக்கு பதில சொல்லாத, ஆனா இந்த பதில நானே கண்டுபிடிக்கிறதுக்கு நீ என்கிட்ட என்ன கேள்வி கேட்கணுமோ அதை மட்டும் கேளுன்னு சொல்லணும். இது உங்க மூளைக்கு வேலை கொடுக்கும், உங்களை யோசிக்க வைக்கும், வெறும் தகவலை மனப்பாடம் பண்ண விடாது. இந்த முறையில சாட் ஜிபிடி ஒரு கண்ணாடி மாதிரி தான். ஸ்டெப் 1, ஒரு விஷயத்த பத்தி நீங்க எப்படி யோசிச்சு ஒரு முடிவுக்கு வந்தீங்கன்னு அதுகிட்ட முழுசா சொல்லுங்க. ஸ்டெப் 2, நான் யோசிச்ச இந்த வழியில நான் பண்ண முதல் தப்பு என்ன, எந்த அனுமானம் தப்பா போச்சுன்னு கேளுங்க. ஸ்டெப் 3, அந்த தப்பு ஏன் நடந்துச்சுன்னா அது உங்களுக்கு விளக்கும். இது உங்க சிந்தனையில இருக்கிற ஓட்டைகளை சரி பண்ண ஒரு சூப்பரான வழி. கடைசியா, ஒரு பவர் யூசருக்கு தெரிய வேண்டிய முக்கியமான விஷயம், சாட் ஜிபிடி கொடுக்கிற முதல் பதில் ஒரு ஃபைனல் ஆன்சர் கிடையாது. அது ஒரு சிற்பிக்கு கிடைக்கிற கரடு முரடான பாறை மாதிரி தான். அதை நாம தான் செதுக்கி ஒரு அழகான சிலையா மாத்தணும். அது வெறும் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். அந்த பாறையை எப்படி செதுக்கிறது? முதல்ல ஒரு பொதுவான விளக்கத்தை கேளுங்க. அப்புறம் இதை இன்னும் சிம்பிளா சொல்லுன்னு கேளுங்க. அடுத்ததா, இதுக்கு ஒரு எதிர் உதாரணம் கொடுன்னு கேட்கலாம். அப்புறம் இது எந்த மாதிரி விசித்திரமான சூழ்நிலைகள்ல வேலை செய்யாதுன்னு கேட்கலாம். கடைசியா, நிஜ வாழ்க்கையில இருந்து ஒரு உதாரணம் சொல்லுன்னு கேட்கலாம். இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்லயும் அதை செதுக்கும் போதுதான் அந்த விஷயத்த பத்தின ஆழமான புரிதல் நமக்கு கிடைக்கும். சரி, இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் நிஜ உலகத்துல எப்படி பயன்படுது? இது எப்படி நம்ம கத்துக்கிற முறையையும் வேலை செய்யற முறையையும் மாத்துதுன்னு பார்க்கலாம்.
இங்க பாருங்களேன், இந்த அப்ரோச் பல ஃபீல்ட்ல பெரிய மாற்றத்தை கொண்டு வருது. ஒரு இன்ஜினியர் வெறும் கோடிங்ல இருக்கிற தப்ப மட்டும் கண்டுபிடிக்காம அவரோட லாஜிக்ல இங்க தப்பு இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். ஒரு வக்கீல் தன்னோட வாதத்தை சாட் ஜிபிடி கிட்ட கொடுத்து இந்த வாதத்தை உடைக்க என்னென்ன எதிர்வாதங்கள் வைக்கலான்னு கேட்டு தன்னோட கேஸை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம். மொத்தத்துல அந்த மனநிலை மாற்றம் இதுதான். பதில் என்னான்னு கேக்குறது பழைய வழி. இந்த விஷயத்த பத்தி நான் எப்படி யோசிக்கணும்னு கேக்குறது தான் புதிய பவர்ஃபுல்லான வழி. இந்த ஒரு சின்ன ஷிஃப்ட் போதும் அந்த கருவி உங்க கையில ஒரு பெரிய சக்தியா மாறிடும். அப்போ இதெல்லாம் நம்ம கத்துக்கிற முறைக்கும் வேலை செய்யற முறைக்கும் என்ன அர்த்தம் கொடுக்குது? ஏஐ கூட நம்ம உறவு எப்படி மாறப்போகுது? நிறைய பேர்கிட்ட சில தப்பான கருத்துகள் இருக்கு. ஒன்னும் நல்ல ஃபேன்சியா வார்த்தைகளை போட்டா நல்ல பதில் வரும்னு நினைக்கிறாங்க. இல்ல, வார்த்தைகளை விட நீங்க கொடுக்கற கட்டமைப்பு தான் முக்கியம். இன்னொன்னு, இது ஒரு ஷார்ட்கட்னு நினைக்கிறாங்க. உண்மையில இது சரியா பயன்படுத்தினா நீங்க இன்னும் ஆழமா யோசிக்க வேண்டியிருக்கும். இது ஒரு ஷார்ட்கட் இல்ல, உங்க மூளைக்கான ஒரு ஒர்க் அவுட் கருவி. சரி, இந்த முழு பகுதியிலிருந்தும் நீங்க எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் இதோ. பதில்களை கேட்கறத நிறுத்திட்டு யோசிக்கிறதுக்கு உதவி கேளுங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் எவ்வளவு தூரம் புரிஞ்சிருக்குன்னு டெஸ்ட் பண்ண அதுக்கு கண்டிஷன்ஸ் கொடுங்க. ஒரு தெளிவான புரிதல் வர்ற வரைக்கும் திரும்ப திரும்ப கேள்விகள் கேளுங்க. சாட் ஜிபிடி ஒரு கூகுள் சர்ச் மாதிரி பார்க்காம ஒரு பர்சனல் டியூட்டர் மாதிரி பாருங்க. இனி வரப்போற காலத்துல ஒரு சராசரி பெர்ஃபார்மருக்கும் ஒரு எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மருக்கும் இருக்கிற வித்தியாசம் யாருக்கிட்ட தகவல் இருக்குங்கிறது கிடையாது. அந்த தகவலோட யார் திறமையா வேலை செய்றாங்கங்கிறது தான். கேள்வி என்னன்னா, நீங்க எப்படி ஏஐ கூட ஒத்துழைக்க போறீங்க? ஒரு சாதாரண கருவியா மட்டும் பார்க்க போறீங்களா, இல்ல உங்க சிந்தனையோட ஒரு பார்ட்னரா மாத்திக்க போறீங்களா?